இறையரசன் பாராட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறது 3வது வகுப்பு தான் படித்தார் என்று. திண்ணைப்பள்ளி கூடத்திலே 3வது வரையிலே படித்தவர் திருக்குறளுக்கு பொருள் எழுதுகின்ற அளவிற்கு, பத உரை எழுதுகின்ற அளவிற்கு, அதுவும் ஒரு புதிய நடையிலே, கவிதை நடையிலே, செய்யுள் நடையிலே பொருள் எழுதுகின்ற அளவிற்கு திறமை வாய்ந்தவராக இருக்கிறார் என்றால் அது அவருடைய உழைப்பு, முயற்சி, இவைகளால் பெற்ற ஆற்றல், திறமை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே நேரத்திலே தான் ஒரு பாவலர் என்கின்ற உரையிலே எந்த விதமான கர்வம் கொள்ளாமல் அளவுக்கு மீறிய அடக்கத்தோடு நாம் தான் பாவலராகி விட்டோமே, இனி கட்சி பணிகளில் ஈடுபட வேண்டாம் என்கின்ற மாற்றமும் பெறாமல் கழகத்திலே இன்றைக்கும் ஒரு தொண்டராக உழைத்துக் கொண்டிருக்கிறார். இலக்கிய அணியிலும் இடம்பெற்றிருக்கின்றார். பாவலர் சி. இறையரசன் குறளும் பொருளும் என்ற திருக்குறள் நூலை திருச்சியில் 1982ஆம் ஆண்டு ஜூன் 10ஆம் தேதி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வெளியிட்டு பாராட்டுரை வழங்கினார். அந்த உரையில் கலைஞர் அவர்கள், சில குறள்களுக்கு மட்டும் குறளோவியம் எழுதிக் கொண்டிருக்கும் நான் 1330 குறள்களுக்கும் உரை எழுதுவேன். அப்படி எழுதும்போது சில அறிஞர்களின் நூல்களை வாசிப்பேன். அந்த நூல்களின் பட்டியலில் இறையரசன் எழுதியிருக்கும் குறளும் பொருளும் என்ற இந்த நூலும் இருக்கும். அந்த வகையில் என் தம்பி எனக்கு வழிகாட்டி என்பதில் எனக்கு பெருமை என்று பாராட்டினார். அந்த உரை அடுத்த நாள் முரசொலியில் முழுப்பக்க உரையாக வெளிவந்தது. அனைத்து விருதுகளுக்கும் முத்தாய்ப்பாக தி.மு. கழகம் 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி ஆண்டுதோறும் நடத்தும் முப்பெரும் விழாவில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பாவேந்தர் விருது வழங்கிச் சிறப்பித்தார்கள். அந்த விருது தொடங்கப்பட்ட பிறகு அவ்விருதை பெறும் 2ஆம் அவர் என்பது இவரது இலக்கிய பங்களிப்பிற்கான மிகப்பெரிய அங்கீகாரமாக கருதப்படுகிறது.